In this video, Varun Kapoor show with the top guns. Style Rug, Saffron Tiger, Advocate Vivekanand Gupta sir, TVTS Clips, Vaibhav, Vibhanshu Kumar and many more were there. SSRians united. Before I start this video, I would like to wish Padma Amma a happy birthday. May God bless you. Hope and I'm wishing to see you next year for the first time. A very special subscriber of mine, more than a subscriber. She's very close to me. Her blessings and her wishes for me, it boosts me up on a daily basis. So thank you so much for that, Padma Amma. May you have a beautiful day and God bless you. Happy birthday once again. Vanakkam Tamil Makkalesh, welcome back to the channel. This is Dubai Tamil's YouTube channel. Naan ungal Yeshi. Vanakkam, vanakkam, vanakkam. Alright guys, yesterday was an amazing day. Yena, நேற்று வந்து as usual வந்து வருண் கபூர் ஷோவில் வந்து குளோபல் வாரியர்ஸ் வந்து சுஷாந்தோட வாரியர்ஸ் அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அவங்களோட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. பேசிக்கலி நீங்களாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் வந்து வருண் கபூர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் பிகாஸ் இட்ஸ் நைஸ் டு சி தட் குளோபல் வாரியர்ஸ் மீட் அட் ஒன் ஹப். ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளும் இதில் வந்து போய் ஜாயின் பண்ணாமல் ரொம்ப நாள் ஆச்சு, லெட்ஸ் ஜாயின் த டீம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் தேர் with the top people of SSRians சொல்லலாம். லைக் வருண் கபூர் நம்மளுக்கு தெரியும், ஸ்டைல் ரக் நம்மளுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து he's having the same concept, voicing out, and he also has a huge amount of fans and global warriors join his stream. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ரான் டைகர், நம்மளுக்குலாம் தெரியும் ஷாஃப்ரான் டைகர் யாருன்னு. அவரும் ஒரு சுஷாந்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பர்சன். அதுக்கப்புறம் வைபவ், அதுக்கப்புறம் விபான்ஷு குமார் அண்ட் தென் அட்வொகேட் விவேகானந்த் சார் வந்தார். ஸோ அந்த லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கும்போது நிறைய டாபிக்ஸ் நடந்துச்சு. மெயின் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆல் அபவுட் பாரதி சிங். நேற்று வந்து அவங்க அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிருக்காங்க, உங்களுக்குலாம் தெரியும். ஸோ அதை பற்றி ஒரு டாபிக் நடந்துச்சு. தே வாஸ் ஜஸ்ட் ஷேரிங் த ஒப்பீனியன்ஸ் அண்ட் அவங்களோட வாய்ஸ் ரிகார்டிங் திஸ் இஷ்யூ. எனக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் இருந்துச்சு சேயிங் தட் இப்போ வந்து SSRians பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டீமாக பிரிஞ்சு இருக்காங்க. அது ஏன் அதுன்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஸோ அந்த காரணத்துக்காக ஐ ஹேட் டு join the hub. So I had to raise this question. ஏன் வந்து 2 டீம் இருக்குது, ஏன் ஒரு சைடில் வந்து பாசிட்டிவ் இருக்குது, ஒன்று சைடில் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க. அதாவது SSRians இந்த 2 டீம் பிரிஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்தேன். அந்த கொஸ்டின் முடிக்கும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்த் சார் உள்ளே வந்துட்டார். சான்ஸே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். அவரை பற்றி வந்து 2-3 வீடியோ பேசியிருக்கேன். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஸ்பீக்கிங் டு ஹிம் டைரக்ட்லி, சீங் ஹிம் டைரக்ட்லி via this stream. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் அவர் வந்து சொல்கிறேன் அவர் என்ன சொன்னார் என்னை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாரு. சேயிங் தட் எனக்கு வந்து 2-3 கேம்பெயின் வந்து இருக்குது SSRians பற்றி, சுஷாந்தோட கேம்பெயின்ஸு. அது என்ன தெரியல, ஒரு கேம்பெயின் இது மாதிரி இருக்குது, ஒரு கேம்பெயின் இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்காமல் நீங்களாம் வந்து ஒன்று பண்ணணும். யூ ஆல் ஹாவ் டு பி யுனைடட். எல்லோரும் வந்து ஒன்றா இருக்கணும். அண்ட் த மெயின் fight for this is for Sushant, not for any individual அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இட் வாஸ் வெரி 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 நைஸ் அண்ட் இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் த யூடியூபர்ஸ் பேசிக்கலி அண்ட் ஃபார் ஆல் த SSRians. அதுக்கப்புறம் வந்து வைபவ் வந்து அவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. இதுமாதிரி வந்து இந்த யூடியூப் ஆளுங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகிறாங்களே, இது மாதிரி டிஃபர்மேஷன் கேஸ்லாம் வந்து இருக்கு, அதெல்லாம் என்னென்னு. அப்போ வந்து இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். தட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த யூடியூப்பில் வர டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம். பேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அப்யூசிவ் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அட்வொகேட் சார் வந்து ஒரு கிளியர் பிக்சர், ஒரு சூப்பராக சிம்பிளாக ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணியிருந்தாரு. சேயிங் தட் நீங்களாம் வந்து யூடியூப்பில் பேசுகிறதா இருந்தாலும், வாய்ஸ் அவுட் கொடுக்குறதா இருந்தாலும், SSRians சுஷாந்துக்கு கேஸாக இருக்கட்டும், எந்த கேஸாக இருக்கட்டும், யார் வேணுமா நீங்கள் வாய்ஸ் அவுட் கொடுக்கலாம். பட் abusive language யூஸ் பண்ணாதீங்க, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடாதீங்க. ஸோ தட் வாஸ் அ ரியலி ரியலி குட் பாயிண்ட். திஸ் இஸ் வாட் ஐம் ஆல்சோ பீன் சேயிங் ஃப்ரம் த டே ஒன். ஸோ அந்த மெசேஜ் வந்து நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து போய் சேர்ந்துருக்கு. நிறைய பேர் வந்து அது ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் ஃபார் லாட் ஆஃப் யூடியூபர்ஸ் டு நோ. அண்ட் உள்ளே போன இப்போ வந்து சில யூடியூபர்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுருக்காங்க, தேவையில்லாமல் பேசியிருக்காங்க. அந்த காரணத்துக்காக தான் அவங்க உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இஃப் யூ ட்ரைங் டு வாய்ஸ் அவுட் ஃபார் சுஷாந்த் or anyone. You have to be clean and clear what you have to speak and what is not to be spoken on YouTube. So that's a simple thing. Remember, ஒரு advocate, ஒரு பெரிய ஆளு விவேகானந்த் சார் அவரோட டிப்ஸ் மாதிரி கொடுக்கும்போது we should take it into it should be an important it is an important point to be noted. நானும் என்னோட வீடியோஸில் வந்து நான் திருப்பி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சில பேர் வந்து what to do. Anyways, what Vivekanand sir said was absolutely right. So அது ஒன்று நடந்துச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஐ செட் இப்போ வந்து எஸ்எஸ்ஆரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அது வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் வந்து they don't have this group and all this 2 groups or 3 groups எல்லாரும் வந்து ஒரு source which I'm happy to say most of the Tamilans who are voicing out for Sushant they are individually on a same track and ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அந்த காரணத்துக்காக தான் அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. there's no group. இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தமிழ் உங்கள் ஒருவன் அவர் அதுக்கப்புறம் சில யூடியூபர்ஸ் வந்து எங்க கூட டச்சில் இருக்காங்க. இட் வாஸ் நைஸ். பட் இருந்தாலும் எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் the main source, the main subject is to get Sushant's justice. அதுதான் எங்களோட ஒரு கோல். ஸோ இப்போ வந்து பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா மெயின்லி நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிவைடாக இருக்காங்க. ஸோ அது கூட அட்வொகேட் சார் வந்து க்ளீன் அண்ட் கிளியர் சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் யூ ஹேவ் டு பி யுனைடெட், நம்மளாம் ஒன்றா இருக்கணும். ப்ளஸ் ஸ்ட்ரீமில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ், ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் லைக் லண்டன், ஆஸ்திரேலியா, யூஎஸ், இந்தியா. ஸோ நிறைய பேர் இருக்கும்போது ஸோ நம்மளோட அவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாரு எஸ்எஸ்ஆரினோட சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் மெயினாக நீங்கள் எஸ்எஸ்ஆருக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்களாம் வந்து யுனைட்டடாக இருக்கணும். உங்களோட மெயின் சோர்ஸ் என்ன, உங்கள் மெயின் இது என்ன, அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். நாட் ஃபார் வியூஸ், நாட் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டைல் ராக், ஷாஃப்ரானாக இருக்கட்டும், வைபவாக இருக்கட்டும், வருண் கபூராக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. பட் அதர் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களோட சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கான்டென்ட். அதாவது சுஷாந்த் ஜஸ்டிஸ் எனக்கு உள்ளே போனீங்கன்னா நிறைய வேறு சாப்டர், நிறைய பர்சனல் இஷ்யூஸ், நிறைய பர்சனல் அஜெண்டா வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி ஜஸ்ட் இந்த நேம் ஆஃப் சுஷாந்த் வந்து அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. அது வந்து ஒரு கிளியர் பாயிண்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ இதுவும் உங்களுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் saying that there's a lot of people who right now are not much focused on Sushant's case. They are more into their personal agenda ன்னு சொன்னேன். அதுவும் advocate sir வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்திருந்தார். So it was absolutely a very good thing. And he was also saying that everyone agreed with this, that we should follow the right channel and get the right news. உங்களுக்கே வந்து தெரியும் அது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்கட்டும், நெகட்டிவான நியூஸாக இருக்கட்டும். இப்போ வந்து நானே ஒரு எஸ்எஸ்ஆரியன், ஒரு சுஷாந்தோட ஃபேனாக இருக்கும்போது இன்கேஸ் ஸ்டைல் ட்ராக் வந்து ஏதோ தப்பாக பேசுகிறாருன்னா அவரை பற்றி நான் தப்பாக பேசக்கூடாது. I should not speak anything wrong about him because we all on the same platform, we all in the same group, we all fighting for the same cause. So அவரை பற்றி don't go and follow us, Style Rock, he's not good, he's bad, abla, it's not at all it's going to work. Style Rock has his own style of communicating with his people regarding Sushant's justice, and he's fighting for Sushant's justice. In the same way, everyone is having their own style of clearing and sharing their opinions, but everyone are united. I'm just giving an example, but yes, Style Rock is a very nice person, and நேற்று வந்து அவர் கூட பேசும்போது ஒரு ஜென்யூனான பர்சனாக இருந்தார். அண்ட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், நீங்கள் வந்து ஒரு சோர்ஸை வந்து நம்பி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அந்த சோர்ஸுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆர் அந்த நெகட்டிவோட நியூஸை கேட்டு நீங்கள் வந்து மைண்டில் வச்சு இது பண்ணாதீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கம்யூனிட்டி ஒரு ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் வந்து சுஷாந்தோட வாரியர்ஸ், சுஷாந்த் குளோபல் வாரியர்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வருண் கபூர் ஷோ இருக்குது, ஸ்டைல் ராக் இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ ஷாஃப்ரான் டைகர் வந்து வெரி சூன் அவரும் வருவார். இது மாதிரி சேனல்ஸ் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வந்து சுஷாந்தோட வாரியர்ஸ் என்ன ஃபீலிங் பண்ணுறாங்க, என்ன அந்த அவங்களோட ஒப்பீனியன், வாட் தே திங்க் அபவுட் த சிச்சுவேஷன், வாட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். நிறைய டாபிக்ஸ், பாசிட்டிவான டாபிக்ஸ்லாம் வந்து வருண் கபூர் ஷோவில் வந்து நிறைய பாசிட்டிவான டாபிக்ஸ்லாம் நடந்துன்னு இருக்குது. ஸோ நான் ரீசென்ட்லி வந்து நான் ஸ்டைல் ராக்கோட சேனல் ஃபாலோ பண்ண அப்புறம் எனக்கு அங்கேயும் வந்து ஐ ஃபவுண்ட் there's a lot of positivity in that in his stream. So very soon I will also try to for sure join பண்ணுவேன் ஸ்டைல் ராக்ல. கிட்டத்தட்ட 10 பேர் தான் இந்த ஸ்ட்ரீமில் இருக்க முடியும். அந்த 10 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வருண் இஸ் 10. ஸோ எல்லாரும் வந்து அந்த அதர் 9 people were sharing their own opinions. அவங்களோட சிச்சுவேஷன் என்ன நடக்குது, இப்போதைக்கு என்ன நடக்குது, சிபிஐ என்ன பண்ண போகிறாங்க, சுஷாந்தோட என்ன ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கப்புறம் எப்படி நம்ம யுனைட்டடாக இருக்கணும், அதுக்கப்புறம் வருண் கபூரோட நேற்று வந்து கேண்டில் லைட் ஓட விகில் அந்த ஷோ அந்த மூமெண்ட் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது எஸ்எஸ்ஆரியன்ஸ் யுனைடெட் இமோஷனலாக இருந்துச்சு. பிகாஸ் வருண் வந்து சுஷாந்துக்கு மட்டும் இல்லை, ஸ்ரீதேவிக்கு, ஜியா கானுக்கு அண்ட் திஷாக்கெல்லாம் வந்து அவர் வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்காரு. மெயின்லி தி ஸ்ட்ரீம் பேசிக்லி இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் சுஷாந்த். இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் திஸ் சேனல் இஸ் கோயிங் ஸ்பீக் அவுட் அண்ட் தே கோயிங் வாய்ஸ் அவுட், விச் இஸ் அ வெரி நைஸ் திங். ஃபைனலி வந்து விவேகானந்த் சார் வந்து நம்ம ஒரு சைன் அவுட் பண்ணும்போது தென் ஹி வாஸ் கிவிங் ஹிஸ் லாஸ்ட் ஸ்பீச் ஃபார் தட் ஸ்ட்ரீம். அதுமாதிரி வந்து எல்லாரும் யுனைட்டடாக இருக்கேன், இப்படி இருங்க, அது நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் வெளியே வரும்போது எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு, சேயிங் தட் இவர் வந்து தமிழன் தானே, இவர் தமிழில் பேசுகிறார், இவர் வீடியோ நான் பார்த்தேன், யாரோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது கேட்கும்போது. பிகாஸ் விவேகானந்த் சார் வந்து அவ்வளோ ஒரு நம்ம வந்து ட்விட்டர்லேயும் சில நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் இவ்வளோ ஒரு ஹம்பிள், ஜென்வன்,
ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஐ ஹேட் திஸ் வெரி 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 பாசிட்டிவ் அண்ட் ஸ்ட்ராங் ஃபீலிங் த வே ஹி வாஸ் ஸ்பீக்கிங். ஸோ ரொம்ப சந்தோஷமாச்சு. அவர் வந்து அதாவது ஒரு தமிழை வந்து சுஷாந்தோட கேஸ் வந்து பேசும்போது அது எங்கே போய் ரீச் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது அட்வொகேட் விவேகானந்த் சார் நமக்குலாம் தெரியும், சுஷாந்தோட கேஸ் மட்டும் இல்லை நிறைய கேஸ் வந்து அவர் பார்த்துன்னு இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ பிளஸ் மூமெண்ட் ஃபார் மீ டு ஜாயின் திஸ் குளோபல் வாரியர்ஸ் விச் இஸ் வருண் கபூர் ஷோ. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து they were happy and they were shocked to see that Tamilans are supporting Sushant, which is the truth. என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட brothers and sisters who are sharing their opinions in my comments, அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழன்ஸ் தான், ஃப்ரம் நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, மலேசியா, இந்தியா, லண்டன். ஸோ they were happy to see that the Tamilans are in the club. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதாவது அட்வொகேட் விவேகானந்த் சார் வந்து அதாவது என்னோட வீடியோ பார்த்துருக்காரு. ஸோ அதே வந்து எனக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் தான். ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேட் டைம் மொபைல் வந்து காங்க் ஆஃப் ஆயிடுச்சு, நாக்ட் ஆஃப் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் பேட்ரி. நான் செக் பண்ணல, அது வந்து லைவ் ஸ்ட்ரீமில் போகும்போது அதை இங்கே வச்சு அப்படியே போயிருந்தேன். சடனாக பார்த்தீங்கன்னா டீ அப்படி வந்துச்சு. உடனே அந்த மொபைலை எடுத்து சார்ஜ் பண்ணலான்னு அந்த ஒயர் எடுத்து போனேன். அதுக்கப்புறம் அந்த குரூப்லேருந்து வெளியே வந்தேன். ஒருத்தர் வந்துட்டாங்க, மேக்ஸிமம் 10 பேர் தான் அந்த குரூப்பில் இருக்க முடியும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் குட் பாய் ஆர் எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி வருண் அவர்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி தான் செய்யுங்க, சாரி இனிமேல் வந்து ஃபோன் இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி இட்ஸ் அ ரியலி நைஸ் மூமெண்ட். பேசிக்கலி இது மாதிரி வந்து நடந்துச்சு தட் குளோபல் வாரியர்ஸ் ஆர் டுகெதர். எஸ், வி ஆல் ஷுட் பி யுனைடட். அண்ட் நம்மளுக்கு வந்து யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ் வந்து கிளியராக தெரியுது. அண்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ, ஐ எம் ஆன் த ரைட் ட்ராக், ஐ எம் ஃபாலோயிங் த ரைட் பர்சன். அண்ட் எஸ், உங்களுக்கு வந்து சுஷாந்தோட அப்டேட்ஸ், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சுஷாந்தோட அப்டேட்ஸ் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என் தமிழ் நான் இருக்கேன், நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் இருக்காங்க ஹூ ஜெனுவன்லி ஷேரிங் த ரைட் இன்ஃபர்மேஷன். சில பேர் தான் நார்த் சைடில் வந்து இந்த மசாலா ஸ்பைஸு குலாப் ஜாம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து அவங்க நியூஸ் கொடுத்துருக்காங்க. வி நோ ஹூ தே ஆர் அண்ட் வி டோன்ட் சப்போர்ட் தெம். இப்போ வந்து நமக்குலாம் வந்து இப்போ வந்து சுஷாந்தோட அப்டேட்ஸ் பேசும்போது இது வரைக்கும் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நான் சொன்னதே இல்லை. பட் எஸ், பிக் பாஸோட ரிவ்யூஸ் பண்ணும்போது நான் கேட்பேன், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எனிவேஸ் தட்ஸ் a different thing. பட் இப்போ வந்து it's clear that we all have to be united and follow the right source, follow the right channel. சுஷாந்த் விரைவில் ஜஸ்டிஸ் கிடைக்கும். உங்களுக்குலாம் தெரியும் இப்போலாம் நடக்குது, நிறைய விஷயம் நடக்குது. அண்ட் ஒன்றுனா வந்துன்னு இருக்கேன் சுஷாந்தோட அப்டேட்ஸ் பற்றி. என்சிபி வந்து வேறு லெவலில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க, அதே ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து விரைவில் இந்த வாரம் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். சிபிஐ வந்து ஒரு குண்டை தூக்கி தான் போட போகிறாங்க. ஸோ அந்த குண்டு தான் வெயிட் பண்ணுறோம் நிறைய பேர். அண்ட் ஒன்று சுஷாந்தோட ஜஸ்டிஸ், சுஷாந்தோட இன்ஃபர்மேஷன் on a positive note சிபிஐ மூலிமா வெளியே வந்துச்சுன்னா it'll be very very nice, because a lot of people are waiting, a lot of people are still saying that, you know, one news comes out from CBI or one update comes out from any official sources, அப்பனா நமக்கு நம்பிக்கை இருக்கும், okay, the thing is still on and we'll feel basically good. So அதுக்காக தான் நம்ம காத்துருக்கோம். So guys, I want you guys to stay tuned. So don't worry, everything is on the right track. CBI இருக்கட்டும், NCBI இருக்கட்டும், officials இருக்கட்டும் who's handling this case, விவேகானந்த் குப்தா சார் அவரே வந்து கிளியராக சொல்லியிருக்காரு, don't worry, CBI will do the job, they are doing the job. And CBI is not that sort of people who just pick a clue or evidence and say, let me inform to this media, again pick evidence and say, let me inform to this media. No, they're not that sort of people. They are handling officially. நம்மளும் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம், எத்தனை மூவிஸில் பார்த்துருக்கோம், சிபிஐலாம் இப்படி வேலை செய்வாங்க, சீக்கிரட்டாக சீனாக முடிச்சு அப்படி டொமின்னு வெளியே வருவாங்க. ஸோ தமிழ் மக்களேஸ், I will see you guys as soon as possible with another video. இந்த வருண் கபூரோட ஷோ நேற்று லைவ் ஸ்ட்ரீம், அதை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அண்ட் ப்ளஸ் ஸ்டைல் ரக் அவரோட சேனலும் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். ஹிந்தி இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்களோ அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கே தமிழை பேசியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நானும் அவங்கள வந்து தமிழை பேச வைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும். பட் இட்ஸ் நைஸ் மேன், டு சே த ட்ரூத், இட் வாஸ் அ நைஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் தான் அந்த குரூப்பில் நீங்கள் போய் ஷேர் பண்ணிங்கன்னா. நீங்களும் இஃப் யூ வாட்சிங் ஃபார் சுஷாந்த், யூ ஹேவ் டு ஜாயின் த குரூப் அண்ட் ஸ்பீக் அவுட் அண்ட் ஷேர் யோர் ஒப்பீனியன்ஸ். அவ்வளோதான், ஷேர் யோர் ஒப்பீனியன்ஸ், வாட் யூ திங்க் பாசிட்டிவ், வாட் யூ திங்க் அபவுட் த சிச்சுவேஷன், வாட்ஸ் ஹேப்பனிங், உங்களோட ஒப்பீனியன்ஸ். அதுதான் மெயின்லி திஸ் குரூப் இஸ், பிகாஸ் தே வாண்ட் அஸ் டு சுஷாந்தோட மெசேஜ் நீங்கள் எப்படி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இது மாதிரி வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து வருண் கபூராக இருக்கட்டும், ஸ்டைல் ராக்காக இருக்கட்டும், அது மாதிரி சேனல்ஸில் போய் நீங்கள் ஷேர் பண்ணலாம். லைக் ஆல்வேஸ், believe me, good days are coming soon. Sushant's justice will be soon. Next will be for Disha, Sridevi ji and Jia. Everyone is waiting for answers. So stay tuned, and in the same time, 2021 is going to be an amazing year. Guys, believe me, 2021 will be a beautiful year. So Tamil Makkalis, ungalku kudichikala vara video la paakran. Till then, have a beautiful, God bless Monday.